ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். என்னடா இந்த இருட்டில் இந்த மாதிரி நின்றுட்டு இந்த வண்டியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், நம்மக்கிட்ட இப்போ எந்த வண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 மாடலோட NS 200, அதாவது ஃபுல்லி அப்கிரேடட் NS 200. இந்த நைட்டில் அதோட அந்த ஹெட்லைட் அதை புதுசாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஹெட்லைட்டோட விசிபிள் எப்படி இருக்குது, அது எந்த ரேஞ்சில் இருக்குது, எவ்வளோ அது கவர் பண்ணுது, என்ன ஏதுங்கிறது நாங்கள் இப்போ பார்த்துடலாம். அதனால தான் இந்த ஒரு வீடியோ நைட்டில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ முதல்ல வந்து கீ ஆன் பண்ணிடலாம். கீ ஆன் பண்ண உடனே எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நியூ டிஜிட்டல் கன்சோல். பார்த்திங்கன்னா முதல்ல அனலாக் இருந்தது, செமி டிஜிட்டல் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் டிஜிட்டல். ஓகே, மற்றபடி கீ ஆன் பண்ணி இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா நியூட்ரல் இங்கே காட்டிடும், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இங்கே இப்போ நியூட்ரலில் இருக்க வண்டி காட்டிடும், ஸ்பீடோமீட்ரு ஓடோமீட்ரு எவ்வளோ ஓடி இருக்குது. புது வண்டி கைஸ், ஒன்லி 314 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு, அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஏபிஎஸ் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் டைம், சைட் ஸ்டாண்டு இண்டிகேட்டர் எல்லாமே இந்த ஒரு கன்சோலில் வந்துடும். டிஜிட்டல் கன்சோல் நல்லா தான் இருக்குது, பட் ஸ்டில் நாங்கள் வந்து அந்த பழைய ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல், அது வந்து நிறைய பேருக்கு ஒரு எமோஷன் சொல்லலாம், அதை வந்து மிஸ் பண்ணுறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைட் வந்துடும், ரெட்டு, க்ரீன் அண்ட் ப்ளூ. ஓகே, க்ரீன் அண்ட் ப்ளூ 3 லைட் வந்துடும். அது எப்படின்னா ஆர்பிஎம் லிமிட்டு தான் இதில் குறிக்கும். 10,000 சம்திங் ஆர்பிஎம் ரேவ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஆர்பிஎம்முக்கு தகுந்த மாதிரி லைட் வந்து ஹையில் இருக்கும்போது வேறு லைட் எரியும், லோவில் இருக்கும்போது வேறு லைட் எரியும். ஸோ நிறைய விஷயத்தை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம் தெரியுதா கைஸ், நேவிகேஷன் சிஸ்டம் ப்ளூடூத் இங்கே தெரியுது, பஜாஜ் சிம்பிள் கிடையாது, ப்ளூடூத் சிம்பிள். ஸோ இன்ஜின் ஆஃபில் இருக்குங்கிற ஒரு இண்டிகேஷன். இங்கே ஓடோமீட்ரு, ஃபியூவல் இதெல்லாம் இங்கே வந்துடும். ஓகே, இன்றைக்கி இந்த கான்செப்டோட மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எல்இடி. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் வந்துடும், ஒரு தண்டர் ஷேப்பில் வந்துடும். பார்த்தீங்களா, இந்த சைடு அந்த சைடு தண்டர் ஷேப்பில் ஒரு டிஆர்எல் வந்துடும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி வந்துடும். இண்டிகேட்டர்ஸோட இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுற பவர் நான் காட்டுறேன் லைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை ஆன் பண்ணிடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போட்டால் தான் ஹெட்லைட் ஃபுல்லாக ஆன் ஆகும். முதல்ல இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய என்எஸில் இருந்த மாதிரி இல்லை, இதில் வந்து ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு மேலே ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ஆனில் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல இந்த பாசிங் கிடைக்கும்ல, பாசிங் ஒரு சுவிட்ச் வரும்ல, இந்த பாசிங் சுவிட்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹை பீம், லோ பீம், பாசிங் 3 இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் பார்த்தீங்கன்னா லோ பீமில் இருக்குது. நான் ஜஸ்ட்டு இதை எப்படி இப்போ இங்கே பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ ப்ரெஸ் பண்ணேன்னா அது வந்து பாஸ் லைட். ஓகேங்களா, டுவர்ட்ஸ் இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணேன்னா பாஸ் லைட். அதே மாதிரி இதை ஜஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு புஷ் பண்ணேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம். அது எப்படி ஒர்க் ஆகும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது லோ பீமில் இருக்குது, தெரியுதா, லோ பீமில் இருக்குது. ஜஸ்ட் இப்படி உள்ளே ப்ரெஸ் பண்ணேன்னா பாசிங். அதுக்கப்புறம் அது வெளியே அப்படியே ப்ரெஸ் பண்ணேன்னா ஹை பீம். ஹை பீம் தெரியுதா உங்களுக்கு, பாசிங், ஹை பீம். இந்த எல்இடி லைட் பார்த்திங்கன்னா ஃபார் பெட்டர் கைஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டராக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இது லோ பீம், ஹை பீம். ஹை பீமில் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் அடிக்குதுன்னு தெரியும். ரொம்ப எல்இடி லைட் இல்லையா, இப்போ பழைய என்எஸ் கம்பேர் பண்ணால் இது ரொம்ப ப்ரைட்டராக இருக்குது. பழைய என்எஸ்ஸும் இங்கே பயங்கிட்டு இருக்குது. ஸோ நான் அந்த என்எஸ் இந்த என்எஸ் கம்பேரிசன் வீடியோவும் போடுறேன். இதோட ஃபுல் வீடியோவும் நான் அடுத்தடுத்து சேனலில் போடுறேன், பாருங்கள். ஸோ இப்போ புதுசாக இந்த பைக் யார் வாங்கியிருக்கீங்க, புதிய என்எஸ் யார் வாங்கியிருக்கீங்க, அவங்க இந்த அப்கிரேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன எதுவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பின்ன இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் நான் போய் சொன்னேன் இல்லையா, ஃபுல்லி எல்இடி தான் வருது. வண்டியோட இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா எல்இடி தான் வருது. ஃப்ரண்ட்லேயும் எல்இடி, அப்படி பேக்கில் வந்து பார்த்தோன்னா பேக்லேயும் எல்இடி வந்துடுது. டெயில் லைட்டும் உங்களுக்கு எல்இடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி ஃபுல்லாக சிஸ்டம் வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அப்பாச்சி ஆர்டிஆர் அந்த மாதிரி வண்டிக்கு தான் போயிட்டுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பஜாஜில் என்எஸ் ஃபுல் அப்கிரேடட் என்எஸ் இது. இந்த வண்டி தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் டாப்பில் இருக்குது. ஏன்னா ஃபுல்லி அப்கிரேடட், பட் ஸ்டில் அந்த பழைய ஒரு செமி டிஜிட்டல் மீட்டர் அதெல்லாம் மிஸ் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கும் அந்த ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, ஏன்னா எனக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இது வந்து நல்லா இருக்குது. டெக்னாலஜி அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்போது நாங்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும் போனோம், இல்லைன்னா நாங்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடணும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். செம்மையாக ஒரு ஷார்ப்பான லுக்கோட இந்த ஒரு ஹெட்லைட் செட்டப் வந்து உங்களுக்கு இந்த என்எஸ்ல இப்போ வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா தெரியுதா, ஃபுல்லி எல்இடி.
நான் ஹை பீம் லோ பீம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இது பிரைட்டராக இருக்குதுன்னு. இது பார்த்திங்கன்னா ஹை பீம் தெரியுதா இதோட த்ரூ அவுட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க எந்த அளவுக்கு கவர் பண்ணுதுன்னு. அதே இப்போ பார்த்திங்கன்னா லோ பீமில் இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணுதுன்னு. ஸோ இது செம்ம பிரைட்டராக இருக்குது கைஸ். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போத்தி ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இப்போத்தி ஒரு ரோடோட கண்டிஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு எல்இடி செட்டப் தேவை வண்டிக்கு. ஸோ அந்த ஒரு விதத்தில் பஜாஜ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வண்டியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட தாட்ஸ் என்னங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது